மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 16 பேர் உயிரிழந்திருப்பதாக கணக்கெடுப்பு மூலம் தெரிய வந்திருக்கிறது. மற்ற விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மருதுபாண்டி. பல்வேறு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேர்ல போய் ஆய்வு செஞ்சாங்க. அதோட முடிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்புல என்னென்ன மாதிரியான விவரங்கள் தெரிய வருது? தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றிற்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அதிகரித்தது. அதிகபட்சமாக சுமார் 1.5 லட்சம் கனஅடி தண்ணீரானது தாமிரபரணி ஆற்றில் வந்ததன் காரணமாக தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள், பல்வேறு பகுதிகள் என்பது முழுமையாக நீரில் மூழ்கியது. இது தவிர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட குளங்களும் முழுமையாக நிரம்பியதன் காரணமாக பல குளங்கள் முழுமையாக உடைந்து சேதத்திற்குள்ளாகிறது. இந்த நிலை இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த பொதுமக்களுக்கு தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்டம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு படிப்படியாக தண்ணீர் வடிய தொடங்கியதை தொடர்ந்து ஒரு மாவட்டம் முழுவதும் இந்த கணக்கெடுப்பு பணி என்பது நடைபெற்றது. அதன்படி மாவட்டம் முழுவதும் தற்போது நேற்று மாலை வரை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியின்படி தற்போது மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாவட்டம் முழுவதும் கனமழையின் காரணமாக சுமார் 14 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 1064 பேர் வீடுகளை இழந்து வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும், இந்த மழை பாதிப்பின் காரணமாக சுமார் 504 கால்நடைகளாகக்கூடிய ஆடு மற்றும் 135 கன்றுகள் உயிரிழந்ததாகவும், சுமார் 28,382 கோழிகள் உயிரிழந்திருப்பதாகவும் நேற்று மாலை வரை எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தென் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இருக்கிறது. இந்த விவசாய நிலங்கள் என்பது முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கணக்கெடுப்பு பணியானது இன்னும் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும். அதற்கு பிறகு முழுமையான கணக்கெடுப்புகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு உரிய நிவாரணமும் விரைந்து வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாமிரபரணி நதியில் பயணிக்கக்கூடிய இந்த ஆற்றுகள், மாநகர பகுதியில் பயணிக்கக்கூடிய இந்த ஆற்றுகளில் பல்வேறு இடங்களில் தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் இருக்கிறது. இந்த பாலங்கள் இருப்பது தற்போது முழுமையாக இடிந்து சேதத்திற்கு இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தற்காலிகமாக பாலங்களை சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்லும் வகை ஏற்பாடுகள் செய்வதற்கான தீவிரமாக பணிகள் என்பது நடைபெற்று வந்தாலும் முழுமையாக முடிய இன்னும் ஒரு வார காலமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய பணிகள் முடிவடைய இன்னும் ஒரு சில காலம் எடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாதிப்பை கருத்தில் கொண்டு தற்போதைய நிவாரண நிதி சிலருக்கு வழங்கப்பட்டுச்சு. அது பரவலா மற்ற மக்களுக்கும் சென்றடைய என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிதி தங்களுக்கு போதுமானதா இருக்கிறதா மக்கள் சொல்றாங்களா? அதாவது தற்போது எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 2,87 லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த நிவாரண நிதியானது கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 58 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண நிதிகளை இளைஞர் மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கணக்கெடுப்பு பணி முடிந்தவுடன் பொதுமக்களுக்கு உரிய நிவாரண பணி விரைந்து வழங்கப்படும். அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த நிவாரண பணியாக இருக்கட்டும், அதாவது ஆடு, கோழி மற்றும் வீடுகள் ஒவ்வொருவருக்கும் அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த நிர்ணயம் செய்த தொகை அடிப்படையில் அதற்கான நிவாரண தொகையை காசோலையாக வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் 16 பேர் அளவிற்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வரை 11 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை தற்போது காசோலையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறந்த மீது 5 பேரை அடையாளம் காணும் பணியில் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த தாமிரபரணி ஆற்றுகளில் சுமார் 101 இடங்களில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய்கள் என்பது இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த குழாய்களில் சேதம் ஏற்பட்டதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் செல்வதில் சேவை என்பது முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த குடிநீர் இணைப்பை சரி செய்யும் வகையில் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் இந்த 101 திட்டங்களில் சுமார் 70 திட்டங்கள் என்பது முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், அது 36 திட்டங்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், மீது 34 திட்டங்களை சரி செய்ய பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக நேற்று தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இதற்காக கேரளா உள்ளிட்ட மாநிலத்திலிருந்து குடிநீர் வடிகள் அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இரவு பகலாக இந்த பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 100% மின் சேவை என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் அண்டை மாவட்டங்களில் இன்னும் மின் சேவை என்பது கொடுக்கப்படவில்லை. அதற்காக முழுமையாக மின் சேவை வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிச்சயமா ஒரு நாள் பெய்த மழை அன்றைக்கு முடிந்து விட்டது. ஆனா அதோட பாதிப்புகள் அப்படிங்கிறது அது இன்னும் தொடருது. அதை சரி செய்யறதுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி.